வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகுத்தறி மதிப்பீடு எந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க படத்தை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வீடு, தோட்டம், கடை, நீளம், அகலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே பாருங்கள் கேள்வி. முதல் கேள்வி, வீட்டின் சுற்றளவைக்கான வாய்ப்பாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. வீடு பாருங்கள், செவ்வக வடிவத்தில் இந்த வீடு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 4 ஆப்ஷனில் ஈனா பாருங்கள் 2 இன்ட்டு நீளம் கூட்டல் 2 இன்ட்டு அகலம். செவ்வகத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு இதுதான். அப்போ இந்த வீட்டின் சுற்றளவைக்கான வாய்ப்பாடு இந்த வாய்ப்பாடு தான். இதுதான் பொருத்தமானது. இதை டிக் பண்ணிக்கலாம். 2வது கேள்வி, வீட்டின் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி நம்ம சுற்றளவை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா 56 மீட்டர் அப்படிங்கிறது விடையாக வரும். ஆவணாவை டிக் பண்ணிக்கலாம். தோட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோட்டம் இந்த படம் இருக்குது பாருங்கள். இதோடைய சுற்றளவு 8 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம். இது சதுர வடிவத்தில் இருக்குது. அப்போது சதுரத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடை பயன்படுத்தி நம்ம இது ஆன்சர் 32 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இங்கே ஈனாவை டிக் பண்ணிக்கலாம். கடையின் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடை சுற்றளவு பாருங்கள். இதுவும் அதே 8 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்க. இதுவும் சதுரத்துக்கான சுற்றளவுக்கான வாய்ப்பாடை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா ஆவண்ணா 32 மீட்டர். இதுதான் சரியான பதில். தோட்டத்தின் சுற்றளவு, கடையின் சுற்றளவு அப்படின்னு போட்டிருக்காங்க. நடுவில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள அந்த குறியீட்டில் எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே சமமாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சமக்குறியீடு அப்படிங்கிறது தான் அங்கே வரணும். ஈனாவில் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கலாம். விடை காண்க. கீழே பாருங்கள் ஒரு 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டல் கணக்கு, அதை அப்படியே கூட்டி போட வேண்டியது தான். அடுத்து கழித்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, கடைசியாக உள்ளது வகுத்தல் கணக்கு. எல்லாமே எளிமையான கணக்குகள் தான். குழந்தைகளுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. இந்த கணக்குகளை பென்சிலை முதல்ல போட சொல்லுங்கள். சரியாக போடுறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேனாவில் எழுதிக்க சொல்லுங்கள். கீழே அடுத்த கடைசியாக உள்ளது பாருங்கள். ஒரு வடிவியல் கருவிப்பெட்டியின் விலை 105 ரூபாய் எனில் அதே போன்ற 4 பெட்டிகளின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெட்டியோட விலை கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு லைன் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஒரு பெட்டியின் விலை 105 ரூபாய். 4 பெட்டிகளின் விலை 105 பெருக்கல் 4, 420 ரூபாய். நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 8, 1, 16, 16, 25 இந்த எண்கள் குறிக்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது சம்மந்தமான பயிற்சிகளை பயிற்சி புத்தகத்தில் ஏற்கனவே நம்ம செஞ்சுருப்போம். ஏ என்பது 1, பி என்பது 2, சி என்பது 3. இதே போல் 26 எழுத்துக்களுக்கும் 26 நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ அதே போல் இங்கே பாருங்கள் 8 அப்படின்னாக்கா ஏபிசிடி இதில் 8வது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஹெச் அப்படிங்கிறது தான் 8வது எழுத்து. 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 1னாக்கா ஏ அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து. இதே போல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு பொருத்தமான அந்த எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஏபிசிடியில் கண்டுபிடிச்சி நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைசியில் ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். அந்த கோட்டில் நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள். அடுத்தது ஹங்கரி அப்படின்ட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லை குறிக்கும் எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிசிடிக்கு கீழே 1, 2, 3ன்ட்டு நம்பர் போட்டு முதல்ல குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு எழுத்துக்கு என்ன நம்பர் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். பிறகு இந்த வார்த்தைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எழுதிடுவாங்க. நாம் எழுதிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து 3வதுக்கும் அதே போல் தான். 4வதுக்கு லிஃப்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 47 எனில் கிஃப்ட் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 47 அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா LIFT. இதுக்கு எண்கள் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த எண்கள் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தா 47 அப்படின்ட்டு விடை வரும். அதே போல் கிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு எண்களை தனித்தனியாக கண்டுபிடித்து அதை கடைசியில் கூட்டினா 42 அப்படின்ட்டு வரும். அடுத்து கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு 54 எனில் ரூம் இதுக்கு 61 வரும். விடை காண்க. 5 பொருள் இருக்குது. குடை, வாட்ச் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்பேக்கு, பால், சேர். இதுக்கு விலை என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் இது சம்மந்தமான கேள்விகள் கொடுத்துருக்காங்க.
ஒரு பேக் மற்றும் ஒரு கை கடிகாரத்தின் மொத்த விலை 500 ரூபாய். மனக்கணக்கு மாதிரி அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கூட்டி தானாகவே சொல்லுவாங்க. நாற்காலியை வாங்கிய பின்பு நீ 500ஐ கடைக்காரரிடம் கொடுத்தால் அவர் மீதம் எவ்வளவு தொகை கொடுப்பார்? 225. 14 பந்துகளின் விலை 630 ரூபாய். ஒரு குடைக்கான தொகையை 5 நண்பர்கள் தங்களுக்குள் சமமாக பங்கிட்டு செலுத்தினால் ஒருவர் செலுத்தும் தொகை எவ்வளவு? 36 ரூபாய். உன்னிடம் 1000 ரூபாய் உள்ளது. நீ மேற்காணும் அனைத்து பொருட்களையும் வாங்கினால் உன்னிடம் மீதம் எவ்வளவு தொகை இருக்கும்? 0. பின்வரும் எண்களை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி அதன் உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 572 கூட்டல் 389 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மை மதிப்பு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 961 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கூட்டி போட்டிருக்கோம். அப்படியே கூட்டி போட வேண்டியது தான். உத்தேச மதிப்பு அப்படிங்கிற இடத்துல 960 அப்படின்னு போட்டிருக்கோம். 2 எண்களையும் உத்தேச மதிப்பை போட்டு அதை கூட்டி போட சொல்லுங்கள். 2க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கீழே கேட்குறாங்க 1. இதே போல் பக்கத்தில் பாருங்கள் 999 கூட்டல் 99. இதை அப்படியே கூட்டி போட்டால் உண்மை மதிப்பு 1098 போட்டாச்சு. உத்தேச மதிப்பு மேலே உள்ள எண்களுடைய உத்தேச மதிப்பை போட்டு அதை கூட்டி போட்டால் 1100. ரெண்டுத்தையும் கழித்து பார்த்தோம்னாக்கா வித்தியாசம் 2. இதே போல் கீழே உள்ள கணக்குகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். கழித்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு 1, வகுத்தல் கணக்கு. இது எல்லாமே இதே போல் உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பை பெருக்கணும், கழிக்கணும், கூட்டணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நோட்டில் தனியாக போட்டு பயிற்சி கொடுங்க. அதுக்கு பிறகு அதை பார்த்து அந்த ஆன்சரை எந்த இடத்துல எழுதிக்க சொல்லுங்கள். அட்டவணையை நிரப்புக அப்படின்ட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பண மதிப்பு அப்படின்ட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. மதிப்பு வகைப்பாடு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் 865 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எப்படி பிரித்து காட்டலாம், பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதிப்பு வகைப்பாட்டில் 500 கூட்டல் 200 கூட்டல் 100 கூட்டல் 50 கூட்டல் 10 கூட்டல் 5 இதே போல் பிரித்து காட்டலாம். எல்லாத்தையும் கூட்டினா 865 அப்படிங்கிறது வரும். அடுத்தது கீழே அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. இதை எல்லாத்தையும் கூட்டி நம்ம பண மதிப்பு அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்க பாருங்கள் 483. அதுக்கு அடுத்து 3வதும் பாருங்கள் அவங்களே மதிப்பு வகைப்பாடு அவங்களே எழுதிட்டாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்து 740 அப்படிங்கிற விடையை நம்ம கண்டுபிடிச்சி பண மதிப்புங்கிற இடத்துல போட்டாச்சு. அதுக்கு கீழே 4வது 917 கொடுத்துட்டாங்க பண மதிப்பு. மதிப்பு வகைப்பாட்டை நம்ம பிரித்து காட்டியிருக்கிறோம். 5வது கேள்வியும் அதே போல் தான் மதிப்பு வகைப்பாட்டு நம்ம பிரித்து காட்டியிருக்கிறோம். சரி அல்லது தவறு என்று எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் மிகப்பெரிய பின்னம் அப்படின்ட்டு 4 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இது சரிதான், சரி அப்படின்னு போட்டாச்சு. 2வது பின்ன தொகுப்பில் பாருங்கள் பகுதி எல்லாமே ஒரே நம்பராக இருக்குது, தொகுதி மாறி இருக்குது. இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய பின்னம் அப்படின்னாக்கா இங்கே தொகுதியில் சிறிய நம்பர் என்னவோ அதான் மிகச்சிறிய பின்னம். ஆனால் இவங்க தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. 3வது கணக்கில் பாருங்கள் 15 அப்படிங்கிறத பகுதியாக கொடுத்துருக்காங்க. இவற்றை ஏறு வரிசைப்படுத்தினால் கிடைப்பது அப்படின்ட்டு அவங்க கீழே எழுதியிருக்காங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. சரிதான் இது. அடுத்து 4வது கணக்கில் அவங்க ஒப்பிட்டு அந்த குறியீடு போட்டிருக்காங்க. சரியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தவறாக கொடுத்துருக்காங்க. தவறு இது. 5வது இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் அப்படின்ட்டு 7ல் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. விடை காண்க. நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 2 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கனசெவ்வக பெட்டியின் கன அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனசெவ்வகத்தின் கன அளவுக்கான சமன்பாடு முதல்ல மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள். நீளம் இட்டு அகலம் இட்டு உயரம் கனசதுர அலகு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறோம். கேள்வியிலே அவங்க கொடுத்துருக்காங்க. நீளம் எவ்வளவு, அகலம், உயரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கிறோம். எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னாக்கா விடை 30 கன சென்டிமீட்டர். விடுபட்ட கன அளவுகளை நிரப்புக. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. நீளம், அகலம், உயரம், கன அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடுபட்ட இடத்துல நம்ம நிரப்பி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் கண்டுபிடித்து விடுபட்ட இடத்துல குழந்தைகளை நிரப்ப சொல்லுங்கள். அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறனாங்க இந்த வீடியோவை காட்டுங்க. கடைசியில் பாருங்கள் 8 சென்டிமீட்டர் பெருக்கல் 4 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட ஒரு பெட்டியில் 2 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 சென்டிமீட்டர் பெருக்கல் 1 சென்டிமீட்டர் கன அளவுள்ள எத்தனை அழிப்பான்களை நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெட்டியின் கன அளவு, அதுக்கு கீழே அழிப்பானின் கன அளவு.
நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். பெட்டியின் கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு மேலே 8x4x2, அழிப்பானின் கன அளவு 2x2x1. எல்லாத்தையும் பெருக்கி மேலே போட்டுறோம். மேலே போட்டால் 64 வருது. கீழே உள்ளதை பெருக்கினா 4 வருது. 64 4ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 16 அப்படின்ட்டு கிடைக்கும் விடை. 16 அழிப்பான்களை நிரப்ப முடியும். இதுதான் சரியான பதில். பின்ன கணக்குகளை அவற்றின் விடைகளுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்ன கூட்டல் பின்ன கழித்தல்கள் கொடுத்துருக்காங்க கீழே. இதை கூட்டி கழித்து பார்த்தா சரியான விடை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் சரியானதை கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்கு முதல்ல இதை தனியாக நோட்டில் போட சொல்லுங்கள். அவங்க போட்ட பிறகு அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். விடை காண்க. வேற்றின பின்னங்களை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றின பின்னங்கள் அப்படின்னா பகுதி வேறுபட்டது தான் வேற்றின பின்னம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. இங்கே கீழே 7 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 14 பகுதியாக கொண்ட பின்னங்களை மட்டும் விட்டுட்டா மீதி உள்ள எல்லாமே மாறுபட்டிருக்குது. அவைகளுக்கு நம்ம வட்டம் போட்டிருக்கோம். இதான் வேற்றின பின்னங்கள். கட்டங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. விடுபட்ட இடத்துல நம்ம நிரப்பி காட்டியிருக்கிறோம். முதல்ல எந்த அடிப்படையில் அந்த நம்பரை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடித்தால்தான் நாம் விடுபட்ட இடத்துல உள்ள நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை குழந்தைகளுக்கு தெளிவாக நீங்கள் கரும்பலகையில் விளக்கி சொல்லுங்கள். மீச்சிறு பொது மடங்கு கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக. மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்து ஓரின பின்னங்களாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 2 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18ல் 5, 27ல் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள பகுதி இருக்குது பாருங்கள். பகுதிக்கு நம்ம மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா 54 கிடைக்கும். மீச்சிறு பொது மடங்கு 54 அப்படின்ட்டு நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 54 வரக்கூடிய அளவிற்கு நம்ம கீழே உள்ள அந்த பின்னங்களை மாட்டி எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 18ல் 5 பெருக்கல் 3ல் 3 இதால் பெருக்கணும் அப்படின்னாக்கா 54ல் 15 கிடைக்கும். 27ல் 8 அப்படிங்கிற பின்னத்தை 2ல் 2 இதால் பெருக்கினாக்கா 54ல் 16 கிடைக்கும். அதை எடுத்து பக்கத்தில் எழுதியிருக்கிறோம். ஓரின பின்னங்களாக மாற்றப்பட்ட அந்த பின்னத்தை மட்டும் தனியாக எடுத்து நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பக்கத்தில். 54ல் 15, 54ல் 16. விடை காண்க அப்படின்ட்டு ஒரு 4 உருவங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத எண்ணிக்கையில் நம்ம முதல்ல எழுதியிருக்கோம் பாருங்கள். 12, 11, 12, 12 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை கட்டங்களை எண்ணி முதல்ல கீழே எழுதிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே பாருங்கள். இவற்றுள் சம பரப்பளவு கொண்ட படங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ACD இது 3மே 12 கட்டங்களை கொண்டது. B மட்டும் 11 கட்டங்கள் உள்ளது. அதனால் ஈனா இருக்கு பாருங்கள். AC மற்றும் D இவைகள் தான் சரியானது. அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஒரு செவ்வகம் ஒரு சதுரம் படம் கொடுத்துருக்காங்க. நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. மோகன் தன் செவ்வக மற்றும் சதுர வடிவ வயலை உழுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் செலவு செய்தார் எனில் அவர் செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செவ்வக வயலின் பரப்பளவு அவங்க கொடுத்துருக்கிறத அளவுகளை பயன்படுத்தி நம்ம மேலே 30 × 18 540 சதுர மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது சதுர வயலின் பரப்பளவு 24 × 24 576 சதுர மீட்டர். இப்போ 2 பரப்பளவையும் கூட்டுறோம். 540 கூட்டல் 576 = 1116 சதுர மீட்டர். இப்போது 2 வயல்களோட பரப்பளவை கண்டுபிடிச்சாச்சு. வயலின் மொத்த பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடித்ததை போட்டிருக்கோம். ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் எனில் அப்படின்ட்டு 1116 சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது 1116 15ஆல் பெருக்குறோம். பெருக்குனா 16,740 ரூபாய். ஒரு அரங்கத்தின் தளம் 90 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உடைய 200 பளிங்கு கற்களால் நிரப்பப்பட்டது எனில் அத்தளத்தின் பரப்பளவை காண்க. ஒரு கல்லின் பரப்பளவு 90 சதுர சென்டிமீட்டர். மொத்த கல்லின் எண்ணிக்கை 200. தளத்தின் மொத்த பரப்பளவு 200 × 90 18,000 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது விடை காண்க. இனியன் எண்ணெய் கடை எண்ணெய் இருப்பு விபரம் அப்படின்ட்டு இன்னொரு 4 எண்ணெய்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 4 எண்ணெய்கள் படம் கொடுத்துருக்காங்க. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அளவும் அதில் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். இருப்பில் உள்ள கடலை எண்ணெய்
20,600 மில்லி லிட்டர். தேங்காய் எண்ணெய் 12,050 மில்லி லிட்டர். முதல் கேள்வி பாருங்க. ராகவி 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் 75 மில்லி லிட்டர் கடலை எண்ணெய் மற்றும் 250 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கினால் ராகவிக்கு விற்ற எண்ணெயின் மொத்த அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த அளவு அப்படின்னாலே எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதுதான். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே வரிசையாக எழுதியாச்சு. எல்லாத்தையும் கூட்டுனாக்கா 3 லிட்டர் 825 மில்லி லிட்டர். அடுத்தது, அந்நாளில் மொத்தம் 18 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய் விற்பனையானது எனில் மீதமுள்ள நல்லெண்ணெயின் அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லெண்ணெயின் மொத்த அளவு 25,000 மில்லி லிட்டர். விற்பனையானது 18,250. ரெண்டுத்தையும் கழிக்கும் போது மீதி உள்ளது 6,750 மில்லி லிட்டர். அடுத்தது பல்லவி 500 மில்லி லிட்டர் கொள்ளளவு உடைய 4 பாக்கெட்டுகள் தேங்காய் எண்ணெய் வாங்கினால் பல்லவி வாங்கிய தேங்காய் எண்ணெயின் மொத்த அளவு எவ்வளவு? பாக்கெட் அளவு 500 மில்லி லிட்டர். பாக்கெட்டு எண்ணிக்கை 4. 500 பெருக்கல் 4 2000 மில்லி லிட்டர். இதை லிட்டர் எழுதும்போது 2 லிட்டர் அப்படின்ட்டு எழுதுவோம். அடுத்தது கடைசி கணக்கு பாருங்கள். இனியன் தன் கடையில் இருந்த சூரியகாந்தி எண்ணெயை 6 குடுவைகளில் சமமாக ஊற்றினார் எனில் ஒரு குடுவையில் ஊற்றப்பட்ட எண்ணெயின் அளவு எவ்வளவு? சூரியகாந்தி எண்ணெய் மொத்தம் இருந்தது 12 லிட்டர் 540 மில்லி லிட்டர். குடுவைகளின் எண்ணிக்கை 6. 12 லிட்டர் 540 லிட்டர் வகுத்தல் 6. இதை வகுக்கும்போது 2 லிட்டர் 90 மில்லி லிட்டர். ஒரு குடுவையில் ஊற்றப்பட்ட எண்ணெயின் அளவு 2 லிட்டர் 90 மில்லி லிட்டர்.